சென்னை ஒரு சின்ன வீடு. அந்த வீட்ல ஒரே ஒரு ரூம். அந்த ஒரே ரூம்ல தான் ஒரு குடும்பம் வாழ்ந்தது. டிவி இல்ல, டெலிபோன் இல்ல, கார் இல்ல. ஆனால் அந்த வீட்ல ஒரு விஷயம் மட்டும் நிறைய இருந்தது. கனவுகள். அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு சின்ன பையன்தான் இந்த கதையினுடைய நாயகன். அவன் பேர் சுந்தர். சுந்தரின் அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அம்மா வீட்டை கவனித்துக் கொண்டார். பணம் அதிகமில்லை. ஆனால் படிப்புக்கு மதிப்பு இருந்தது. சுந்தர் சின்ன வயசிலேயே மற்ற பிள்ளைகளிலிருந்து சற்று வித்தியாசம். அவன் கேட்டதை மறக்க மாட்டான். ஒரே முறை கேட்ட எண்ணெய் கூட நீண்ட நாட்கள் மனசில் வைத்திருப்பான். ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு டெலிபோன் வந்தது. அப்பா ஒரு போன் நம்பர் சொன்னாரு. சுந்தர் ஒரே முறை கேட்டான். பல நாட்கள் கழித்து அதே நம்பரை அப்படியே சொன்னான். அப்பா நினைத்தார், இந்த பையனுக்கு ஒரு திறமை இருக்கு. சுந்தர் வளர்ந்தான். படிப்பில் கவனம் வைத்தான். வசதி இல்லை. ஆனால் முயற்சி நிறைய இருந்தது. அவன் கனவு ஒரே ஒன்று, நல்லா படிக்கணும். அந்த முயற்சியின் முதல் வெற்றி ஐஐடி கரக்பூர். ஐஐடி அது சாதாரண இடமில்லை. போட்டி, அழுத்தம், சந்தேகம். பல நேரம் சுந்தர் நினைத்தான், நான் இங்கே தகுதியானவனா? ஆனால் அவன் செய்தது ஒரே ஒன்று. கைவிடவில்லை. ஐஐடி முடிந்தது. அடுத்த கனவு வெளிநாடு. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை. பணம். குடும்பம் நகைகளை அடகு வைத்தது. கடன் எடுத்தது. அம்மாவின் கண்களில் கண்ணீர். அப்பாவின் மனதில் தைரியம். சுந்தர் ஒரு வாக்குறுதி எடுத்தான். இந்த தியாகம் வீணாக போகக்கூடாது. ஸ்டான்ஃபோர்ட் புதிய நாடு, புதிய சவால்கள். ஆனால் அவன் உள்ளே ஒரு விஷயம் எரிந்தது. முயற்சி. படிப்பு முடிந்ததும் பல நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. ஆனால் அவன் தேர்ந்தெடுத்தது ஒரு சின்ன நிறுவனம். கூகுள். அந்த காலத்துல கூகுள் பெரிய நிறுவனம் இல்லை. இன்டர்நெட் மெதுவாக இருந்தது. பிரவுசர் சிரமமாக இருந்தது. அவன் நினைத்தான், இதை மாற்ற முடியுமா? பலர் நம்பவில்லை. ஆனால் சுந்தர் விடவில்லை. ஒரு புதிய ப்ராஜெக்ட். கூகுள் குரோம். எளிமை, வேகம், பாதுகாப்பு. குரோம் லான்ச் ஆனது. முதலில் மெதுவாக, பிறகு உலகம் முழுக்க. இன்று நீ இந்த கதையை கேட்கிறாயா? அதுவும் குரோம்ல தான் இருக்கலாம். குரோம் அவன் வாழ்க்கையை மாற்றியது. ஆண்டு 2015. கூகுளுக்கு புதிய சிஇஓ தேவை. உலகம் எதிர்பார்த்தது ஒரு அமெரிக்கரை. ஆனால் தேர்வு செய்யப்பட்டவர் சென்னையில் ஒரு ரூமில் வளர்ந்த ஒரு இந்தியர். சுந்தர் பிச்சை. சிஇஓ ஆன பிறகும் அவன் மாறவில்லை. அவன் தன் ஆரம்பத்தை மறக்கவில்லை. இன்று அவன் யார்? உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனத்தின் தலைவர். ஆனால் அவன் மனசுல அவன் இன்னும் அந்த சாதாரண இந்திய மாணவன்தான். இப்போது ஒரு கேள்வி. நீ எங்கிருந்து வந்தாய் என்பது முக்கியமா? இல்ல, நீ எங்கே போக நினைக்கிறாய் என்பதே முக்கியம். இன்று நீ சின்ன இடத்துல இருக்கலாம். ஆனால் உன் கனவு பெரியதா இருந்தா, ஒரு நாள் உலகமே உன் பெயரை சொல்லும். அந்த நாள் நிச்சயம் வரும். நன்றி. இதை போன்ற ஊக்கமளிக்கும் மெய்வாழ்க்கை கதைகளை தொடர்ந்து கேட்க எம்என்வி இன்ஸ்பயர் சேனலை இன்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும். உங்கள் நண்பர்கள், மாணவர்கள், உழைப்பாளர்கள் அனைவருடனும் இந்த ஊக்கத்தை ஷேர் செய்யுங்கள். எம்என்பி இன்ஸ்பயர் இப்போது 3 மொழிகளில் உங்களுக்காக. எந்த மொழியிலாக இருந்தாலும் ஒரே நோக்கம், உங்களுக்குள் இருக்கும் சிறந்த மனிதனை வெளியே கொண்டு வருவது. எம்என்பி இன்ஸ்பயர் உங்களுடன் எப்போதும். நிஜரு நன்றி.